வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு அப்கமிங் ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் உலகநாயகன் கமலஹாசன். நிக்கிலா விமல்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்க யாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அவள் விகடன் அவார்ட்ஸ் இப்ப சமீபத்துல நடந்தது, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல நிக்கிலா விமல் என்ன சொன்னாங்கன்னா, நான் கமல் சாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நடிச்சா உலகநாயகனோட தான் நடிக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, எனக்கு கமல் சாரை ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் ஆக்டர், நான் அவரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிறை படத்துடைய ஹீரோயின் யூத்லையும் நடிச்சிருக்காங்க, அனிஷ்மா அனில்குமார். அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு கமலஹாசன் சார் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. ஸோ மிருனால் தாக்கூர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க யாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கமல் சார் அப்படிங்கிறாங்க. யாரோட டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறீங்க கேட்டா அதுவும் கமல் சார், ஏன்னா அவர் கிரேட் டான்ஸரு, அவர் கிரேட் ஆக்டர், அவரோட நடிக்கணும், அவரோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு நகைச்சுவை நடிகர் பாபா லக்ஷ்மணன், இப்போ அவர் காலில் எடுத்துட்டாங்க. இந்த படத்துலலாம் நடிச்சிருப்பாரு, நாட்டாமையிலலாம் அம்மா மின்னல் அப்படிம்பாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, கமல் சாரோட நடிக்காது எனக்கு மிகப்பெரிய வருத்தம், நான் அவரோட நடிச்சிருக்கலாம், அவர் அபூர்வ சகோதரர்கள் மாதிரியான படங்கள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் வேற யாராலையுமே பண்ண முடியாது, அவ்வளவு கடின உழைப்பு அவருடையது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி யாரா இருந்தாலும், அப்கமிங்கா இருந்தாலும், அது பழைய ஆட்களா இருந்தாலும், அவங்க உலகநாயகன் கமலஹாசனை ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு ரோல் மாடலா, ஒரு ஃபேவரட்டா, அவங்களோட ஃபேவரட் ஆக்டர் அவர் தான் ரோல் மாடல். ரெண்டுமே ஒரே ஆளு. சில சமயங்கள்ல நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் ரோல் மாடலா இருக்காது. ஃபேவரட் ஆக்டரா இருப்பாரு, அவரு சும்மா மசாலா படம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் ஆனா கமலஹாசனை பொறுத்தவரையே ஃபேவரட்டாகவும் ரோல் மாடலாகவும் இருக்காருங்கிறது வெரி வெரி ரேர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அக்ஷரா ஹாசன் நடித்த சிமுலாக்ரா அந்த படம் வேவ்ஸ் ஓடிடில நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் பார்த்துட்டேன், டவுன்லோட் பண்ணி, ஃப்ரீ தான் அது. உலகநாயகன் கமலஹாசன் அதை ஷேர் பண்ணியிருந்தாரு, அந்த ஓடிடி உடைய ஆப் லிங்கை ஷேர் பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் அந்த படத்தை பாராட்டியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் சின்சியரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் a quite joy in watching a sincere film, find its audience one step at a time. It make me especially happy to see Akshara as a part of this endeavor அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டியிருக்காரு. இதுல ஏன்னா அவர் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியவர் உலகநாயகன் கமலஹாசன். இந்த படத்துடைய கான்செப்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு சயின்டிபிக் சைஃபை படம் மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் இது. இது என்னன்னா, காப்பி வித்தவுட் அன் ஒரிஜினல் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய அடிநாதம். அதாவது என்னன்னா, எதிர்காலத்துல நம்ம பிரெயின்ல சிப்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய மெமரியை எரேஸ் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அக்ஷரா ஹாசனும் அந்த கதாநாயகனும் இருக்காங்க. அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இது நம்ம நிஜமாவே நம்மளுடைய ஒரிஜினல் சிந்தனையா, நம்மளுடைய நம்மளே நிஜமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அந்த மாதிரி இந்த மேனிப்புலேஷன்ங்கிற வார்த்தை, மெமரி மேனிப்புலேஷன், தே அன்கவர் டிஸ்டர்பிங் டர்ன்ஸ் அபவுட் த மெமரி மேனிப்புலேஷன். தே பிகின் டு கொஸ்டின் வெதர் தேர் எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஈவன் ஐடென்டிட்டிஸ் ஆர் ரியல் ஆர் ஆர்டிஃபிஷியலி கிராஃப்டட். அதாவது டெக்னாலஜி அதிகமாக அதிகமாக மனுஷனுடைய ஐடென்டிட்டியே, அவன் நிஜமாவே இது நம்ம தானா இல்லை வேற யாரோ நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரக்கூடிய படம். இது ஒரு ஸ்லோ பேனராக தான் இருக்கும், தட்டார் புட்டார்லாம் இருக்காது, ஸ்லோ பேனரு. நம்ம இவங்களுடைய நடிப்பு பிரமாதமா இருக்கு, அக்ஷரா ஹாசனுடைய நடிப்பு பிரமாதமா இருக்கு. அவங்க தான் அந்த ஸ்டீல் த ஷோன்னே சொல்லலாம். யூனிக், அந்த தாட் யூனிக்கா இருக்கு. த காப்பி வித்தவுட் அன் ஒரிஜினல், அது இன்ட்ரிகிங்கா இருக்கு. ஐடென்டிட்டி, ரியாலிட்டி, ஹியூமன் எமோஷன், இது எல்லாத்தையுமே அவங்க பிரமாதமா பண்ற டீல் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி பிரமாதமா இருக்கு. கேமரா ஆகட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ஹாண்டிங்கா இருக்கு. நம்மள அந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்க்கக்கூடிய, அந்த டிராமா பார்க்கக்கூடிய மூடுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸ்லோ பேனா தான் இருக்கு, ரொம்ப ஸ்லோ பேஸ்டா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதையை ஸ்ட்ராங்கா கொண்டு போய் முடிக்கிறாங்க, அழகா முடிக்கிறாங்க. ஓவராலா இது ஒரு இன்டெலிஜென்ட்டான சைக்கலாஜிக்கல் டிராமா. பர்ஃபார்மன்ஸை நம்பி, பர்ஃபார்மன்ஸ், 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் நம்பி தான் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அக்ஷரா ஹாசனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இதனுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட். இது வேவ்ஸ் ஓடிடியில ஃப்ரீயாவே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு கம்மியா தான் படம் இருக்கு. நல்ல படம், அவசியம் பார்க்கலாம்.
இன்னைக்கு கவிஞர் வாலி அவர்களுடைய நினைவு தினம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கராஜன், அதுதான் வாலி, அந்த பாட்டுல கூட எழுதியிருப்பார்ல, நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். அதாவது ரேடியோ யுகத்தில் ஒலிக்கும் எம்ஜிஆர் பாடலில் துவங்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த கமலஹாசன் பாடல்களை தொடர்ந்து யூடியூபில் தெரிக்கும் சிவகார்த்திகேயன் பாடல் வரை எழுதி சென்ற நூற்றாண்டு தாண்டிய கவிஞன் வாலிப கவிஞர் வாலி அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து எல்லாம் பாப்புலரா சொல்லக்கூடிய ஒரு அறிமுகமா இருக்கும். ஏன்னா 15,000 பாட்டுக்கு மேல எழுதியிருக்கக்கூடிய ஒரே சினிமா பாடல் ஆசிரியர் அப்படின்னா கவிஞர் வாலி தான். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து விகடன்ல வந்து அவர் அவதார புருஷன், பாண்டவர் பூமி, ராமாயண மகாபாரத ரெண்டையுமே எழுதியிருக்காரு பிரமாதமா. அதனால அவருக்கு காப்பிய கவிஞர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வாலிப கவிஞர், காப்பிய கவிஞர் அப்படின்லாம் அவருக்கு பெயர் உண்டு. அவ்வளவு பிரமாதமாக தமிழை வந்து பயன்படுத்தக்கூடியவர். கமலஹாசனுக்கு அவர்பால் மிகுந்த அன்பு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு அப்பா ஸ்தானம் குரு ஸ்தானத்துல ரெண்டு பேருமே அவ்வளவு டெய்லி வருவாங்களாம். தசாவதாரம் ஷூட்டிங் நடந்த காலத்துல டெய்லி வந்து எப்படின்னா, கிரேசி மோகனுடைய வேலை என்னன்னா, அவர் கார்ல போய் வாலி சாரை கூப்பிட்டுட்டு நேரா ஷூட்டிங் நடக்கிற செட்டுக்கு போயிடணும். அந்த 12th century போர்ஷன்லாம் நடக்கும்ல, அந்த காலகட்டம் டெய்லி போவாங்களாம், டெய்லி அரட்டை அடிப்பாங்களாம், நிறைய விஷயங்கள் பேசுவாங்க பாட்டை பத்தி. அதுல ஒரு 3 பாட்டு எழுதியிருப்பாரு கவிஞர் வாலி. அந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அந்த பாட்டு, அந்த பாட்டு பிரமாதமான பாட்டு இல்ல, சூப்பராக எழுதியிருப்பாரு. தசாவதாரத்துல கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அந்த பாட்டை பிரமாதமா எழுதியிருப்பாரு. கமலுக்கு தெரியும் எந்த பாட்டை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய ஃபுல் ஆல்பம், நிறைய ஃபுல் ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் வாலி தான். அந்த அளவுக்கு வேற யாரும் கொடுத்ததில்லை. அது வந்து சகலகலா வல்லவன்லேருந்து நீங்க எடுத்துக்கலாம். சகலகலா வல்லவன் ஃபுல் ஆல்பம் ஹிட் கொடுத்தாரு. தூங்காதே தம்பி தூங்காதே ஃபுல் ஆல்பம் ஹிட் கொடுத்தாரு. அபூர்வ சகோதரர்கள் ஃபுல் ஆல்பம் ஹிட் கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்க வரிசையா சொல்லிட்டே போலாம். வெற்றி விழா ஃபுல் ஆல்பம் ஹிட் கொடுத்தாரு. மைக்கேல் மதன காமராஜன், தேவர் மகன், அந்த மாதிரி முரட்டு ஹிட் கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு ஃபுல் ஆல்பம் ஹிட் கொடுத்தது. இதை தவிர தனியா நிறைய பாட்டு ஹிட் கொடுத்துருக்காரு. அதாவது ஃபுல் ஆல்பம் இல்லாம அவரும் மற்ற கவிஞர்களும் சேர்ந்து எழுதின படங்கள். உதாரணத்துக்கு சிகப்பு ரோஜாக்கள் எடுத்துக்கிட்டோம்னா படத்துல 2 பாட்டு. ஒரு பாட்டு கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, இன்னொரு பாட்டு வாலி எழுதியிருப்பாரு. அதான் நினைவோ ஒரு பறவை வந்து வாலி எழுதியிருப்பாரு. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது பாட்டை வந்து கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. ஸோ 2 பாட்டுமே ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு. இப்ப விக்ரம் எடுத்துக்கிட்டோம்னா மீண்டும் மீண்டும் வா அந்த பாட்டு வந்து நம்ம கவிஞர் தான் எழுதினாரு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நம்ம கவிஞர் வாலி தான் எழுதினாரு. இந்த மாதிரி குணா படத்தை எடுத்துக்கிட்டா டோட்டல் ஆல்பம் ஹிட் கொடுத்துருக்காரு. அதுல வந்து கண்மணி அன்போடு பாட்டு அதெல்லாம் மறக்க முடியுமா, அந்த அளவு ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரியாக கமல் வாலி அந்த பாண்டிங், அதாவது கேபி வளர்த்த பேபி அப்படின்னு கமலுக்கு வந்து எழுதி கொடுத்தாராம். கமலுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள இருந்தது. ஸோ அவரை வந்து கவிஞர் வாலி அவர்களை அவரது நினைவு நாளில் அன்போடு நினைவு கூறுகிறோம்.